ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு போயிருந்தோம் இல்லைங்களா? அப்போ வந்து அமேசான் கார்டுகள் எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு என்னெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கும் நம்ம கிச்சனுக்கும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு vlog நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். உள்நாட்டிலையோ வெளிநாட்டிலையோ நம்ம யார் எங்கே இருந்தாலும் சரி, நம்ம அம்மா வீட்டுக்குன்னு போகிறப்ப கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அங்கேருந்து மசால் பொடி அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். அப்படி இல்லைன்னா அம்மா வச்சுருக்க ஏதாச்சும் ஒரு திங்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். நானும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஊருக்கு போயிருந்தப்ப மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு பிளெயின் மஞ்சத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக வந்துட்டு கோதுமை மாவு, இது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி என் பசங்க விரும்பி சாப்பிட்டாங்கன்னு சொல்லி இந்த தடவை தான் நான் கோதுமை மாவுலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இதெல்லாம் யூஸ்வலாக நான் எடுத்துகிட்டு வர்றது கிடையாது. ஸோ எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி திங்ஸை மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த குழம்பு மிளகாத்தூள்லாம் நான் என்ன மாதிரி அளவுகள்லாம் ஆட் பண்ணி அரைச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்டாக லாங் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பூரிக்கு தான் யூஸ் பண்ணலான்னு சொல்லி வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக வந்துச்சு. நான் வந்து சப்பாத்திக்குன்னு சொன்னால் இது கூட இன்னும் கொஞ்சம் ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி தான் கண்டிப்பாக அரைச்சிருப்பேன், கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷனில். இது பூரிக்கு மட்டும் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா வெறும் கோதுமையை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு மட்டும்தான் இப்படி ஃபீல் ஆகுதா இல்லை உங்களுக்கும் ஃபீல் ஆகுதான்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா காஃபி தூள், டீ தூளோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கணிசமாக வந்து ஹையான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. முன்னெல்லாம் கொஞ்சம் வந்து ரீசனபிளாக இருக்கும் இந்த நரசூஸ் இன்ஸ்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னா. பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது ப்ரைஸ் எல்லாம். இது 50 கிராம் பேக்கெட் தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 185 ருபீஸு. ஸோ நியர்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் சேல் பண்ணுற ரேட்டுக்கு வந்துடுது. ஆனால் என்ன செய்கிறது, நம்ம இந்த காஃபிக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆனதுனால அடிக்கடி இதவே வாங்கி சாப்பிட்றதா இருக்குது. அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு வீட்டில் மோர் மிளகா கொஞ்சம் போட்டு வச்சுருந்தாங்க, அதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஃபாரினில் இருக்க எல்லாருமே கண்டிப்பாக வாங்கிட்டு போக வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா புளி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் சிங்கப்பூர் மாதிரி நாடுலலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து அந்த அளவுக்கு நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்காது. ஸோ ஒன்று வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து புளிப்பே இல்லாமல் இருக்கும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா எப்போ ஊருக்கு போனாலும் புளி கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுறது. அதே மாதிரி தாங்க இந்த குட்டி வெள்ளைப்பூண்டும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு இந்த ரசத்துக்கு இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் மஸ்ட்டு வந்து அதையும் கையோடு பிடிச்சிட்டு வந்துடுறது. என்ன வச்சு யூஸ் பண்ணுற வரைக்கும் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ வரும்போது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக கொஞ்சம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறது. பட் புளி வந்து பார்த்திங்கன்னா நான் அதிகமாக சமையலில் சேர்க்க மாட்டேன். ஸோ எனக்கு இந்த புளி வந்து தாராளமாக 1 இயருக்கு போதும். என்ன தான் இந்த புளியெல்லாம் ஆல்ரெடி சுத்தம் பண்ணி நல்லா நீட்டாக இருந்தால் கூட நம்ம ஒரு தடவை எடுத்து கை பார்த்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் கரெக்டாக அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணணுமோ அந்த மாதிரி இதில் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சாதான் பார்த்திங்கன்னா இந்த புளியுமே வந்து 1 இயருக்கு தாங்கும். நம்ம பாட்டுக்கு அப்படியே அவுட் சைட்லலாம் கீப் பண்ணிட முடியாது. அதே மாதிரி தாங்க இந்த வெள்ளைப்பூண்டும். இதுலேயே பார்த்திங்கன்னா பாதி வந்து கொஞ்சம் நம்மளை பொருட்கள்லாம் அவங்க விடுறது கிடையாது. அவங்களே வந்து மொத்தமாக 1 கிலோ 2 கிலோன்னா டக்குன்னு வந்து அந்த ஸ்டோரில் எடுத்து கொடுத்துட்றாங்க. ஸோ நான் வந்து இங்கே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீ இது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படி அப்படியே எடுத்து வைக்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் வர மிளகாவோட விலை பார்த்தீங்கன்னா சும்மா தாறுமாறாக இருக்கும். 100 கிராமே வந்து நம்ம ஊர் காசுக்கு 1 கிலோ 1/2 கிலோ வாங்கிட்டு போயிடலாம், அந்த அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அதனால் நம்ம யார் ஊருக்கு போனாலுமே இந்த நீட்ட மிளகாயும் அந்த உருட்டு மிளகாயும் கண்டிப்பாக வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டோம்னா நம்ம 1 இயர் ஃபுல்லாமே நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறணும். என்கிட்ட இந்த தடவை ஸ்டாக் இருந்ததுனால நான் வாங்கிட்டு வரல. ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இந்த தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் வந்து எப்போவும் விட கொஞ்சம் ஹையாகவே வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம போட்ட லக்கேஜே வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேங்க. ஆக்சுவலாக நான் போட்டது பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அந்த ட்ரெடிஷ்னல் ரைஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணினேன். பட் நம்ம ஒன்று பிளான் பண்ணால் அது மாதிரி நடக்காது இல்லைங்களா? அதே மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கடைசி நிமிஷத்தில் வந்து நான் கேட்ட ரைஸ் எல்லாம் வந்து அவங்கள்ட்ட ஸ்டாக் இல்லாமல் போயிடுச்சு. அது திருப்பி அவங்க ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும்னு சொன்னதுனால அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. போட்டதை வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்ன தேவைப்படுதோ அந்த மாதிரி கொஞ்சம் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். இந்த சம்பார் ரவை, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து, துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாமே ஆர்கானிக்காக பார்த்து வாங்கியிருந்தேன். மிளகு, சீரகம் இந்த மாதிரி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஹோல்சேல் ப்ரைஸ் தான், குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணுவேன். இது வந்து எங்கள் சித்தி சொன்ன கடை. ஸோ இங்கே ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன், ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தட்டைப்பயிறு, நாட்டு தட்டைப்பயிறு இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு என்ன சிஸ்டர் ஃபாரின்லலாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வாஸ்தவம் தாங்க, கண்டிப்பாக வந்து நல்ல பொருளாக தான் கிடைக்கும்.
ஆனால் மற்ற கண்ட்ரிலேருந்து வர்றதெல்லாம் கரெக்டாக வந்துடும். நம்ம ஊர்லேருந்து வர்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. 1 மாதத்து வரைக்குமே கப்பலில் வந்து ட்ராவல் ஆகி அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்து அது குடோனில் வச்சுருந்து அதுக்கப்புறம் அது ரீட்டைல் ஷாப்புக்கு வந்து ரீட்டைல் ஷாப்லேருந்து நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம 1 மாதம் 2 மாதம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அந்த ஃப்ளேவரும் போய் பார்க்கவே எப்படியோ ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம ஊர்லன்னு வச்சுக்கோங்களேன் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு காலி ஆகிடும். ஸோ டக்குன்னு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்துக்கிட்டே இருக்கும், அடிக்கடி ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி டைம்னா ஈஸியாக எடுத்து வாங்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பார்க்க ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டு வந்துட்டேன். கடல் கடந்து சில திங்ஸ் எல்லாம் வந்து கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா பெரியவங்க, அந்த மாதிரி சொல்கிற இந்த எண்ணெய் அதுக்கப்புறம் இந்த சீயக்காய் தூள் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நான் ஒரு நாளும் கொண்டு வந்ததே இல்லை. என்ன விலை விற்றாலுமே நான் இங்கே தான் வாங்குவேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க நான்லாம் வரும்போது 5 லிட்டர் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அந்த மாதிரி பண்ணதில்லை. நம்ம ஊருக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்காமல் வருவோமாங்க. ஸோ இந்த தடவையும் கண்டிப்பாக வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா பெருசாக யாரும் விரும்பி சாப்பிட்றது கிடையாது. டேஸ்ட்டெல்லாம் ரொம்ப ஆவரேஜ் தாங்க இப்போல்லாம். அதனாலே பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன். ஸ்வீட்ஸ் பாருங்களேன், மொத்தத்துக்குமே ஒரு 1/4 கிலோ தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் அந்த காஃபி டைமில் சாப்பிட்றதுக்காக ரஸ்க்கு, அவ்வளோதாங்க. இந்த லாண்ட்ரி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப வந்துட்டு லைட் வெயிட்டடாக நல்லா ஸ்டர்டியாக இருந்துச்சு. சைடில் இந்த மாதிரி ஹேண்டில்ஸும் கொடுத்துருந்தாங்க. நல்லா ஒரு மாதிரி பார்க்கவே நீட் லுக் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இது வாங்கிட்டு வந்திருந்தேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 349 நினைக்கிறேன் இதோட ப்ரைஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வென்டிலேஷனுக்கு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பார்க்கும்போதே நல்லா சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே குட்டாக இருந்தது. ரிவ்யூலாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வாங்கினேன். இதில் வந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் இதில் போட்டு ஸ்டோர் பண்ணியே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அகண்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் தான் சரி பண்ணணும். அதே மாதிரி தாங்க நான் மிக்ஸி மாற்றணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ மிக்ஸி வந்து நான் வாங்கிட்டேன். எந்த மிக்ஸி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீத்தியில் வந்து இந்த பிளாக் கலர் இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் கார்டுகளில் வாங்குறது அந்த அளவுக்கு வந்துட்டு ப்ரிஃபரபுளான விஷயமா எனக்கு தோணலை. ஸோ அதனால் வந்துட்டு நான் அண்ணா நகர் உள்ள இந்த விவேக் ஷோரூமில் தான் வாங்கியிருந்தேன். பட் இந்த மிக்ஸி பற்றி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும். நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இது எல்லாத்தையுமே நான் கண்கூட பார்த்தது எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக உங்களோட வந்துட்டு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து இது கண்டிப்பாக நீங்கள் யாராவது வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சோப் டிஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு விஷ்லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு என்னமோ இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறத விட இது இன்னும் கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதை இனிமேல் தான் நான் யூஸ் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான், 100 சம்திங் தான் வந்துச்சு. ஸோ இது ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். இது கூடயே ஸ்க்ரப்பரும் வருது. நல்ல குவாலிட்டியில் எனக்கு வந்து இந்த கலர்ஃபுல்லாக இல்லாமல் நல்லா அந்த மாதிரி ப்ளைனாக தான் வேணும்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி எனக்கு கிடச்சிச்சு. கொஞ்சம் வந்துட்டு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஓகே, நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண வந்துட்டு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு நம்ம ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஃபிஷ் கிளீனிங்கில். அப்போ இந்த சிசர்ஸ் பார்த்துட்டு இதோட லிங்க் கொடுங்க சிஸ்டர்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 350 ருபீஸ் வந்துச்சு நம்ம ஊர் காசுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிட்டும் கொடுத்துருந்தாங்க, அந்த கவர் கொடுத்துருந்தாங்க. அதனால நல்லா சேஃப்டி பர்பஸ் எல்லாமே ஓகே தான். இப்போ வரைக்கும் நல்லா தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் இதோட லைஃப் எப்படி இருக்கும் என்ன அப்படிலாம் எனக்கு தெரியல. பெரிய அளவில் இது பெரிய பிராண்டடான நைஃபும் கிடையாது, சும்மா நார்மல் சீசர்ஸ் தான். யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நம்ம ஒரு தோசை சப்பாத்தி இதெல்லாம் சுடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ஆயில் கம்மியாக கன்சியூம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ்வலாக கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். இருந்தாலுமே நம்ம ஸ்பூனில் எடுத்து அதை அப்படியே வந்து போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நிறையாவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் விழுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆயில் ஸ்ப்ரே ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹேண்டியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக இது என்னோட மிஸ்டேக் தான். நான் தான் செக் பண்ணி வாங்கியிருந்திருக்கணும் இதோட சைஸ் எல்லாமே. பட் அந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் கையில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. வந்து இது யூஸ் பண்ண தான் தெரியும். சில ஐட்டம்லாம் வாங்கும்போது நம்மளுக்கு அவ்வளோவா பிடிக்காது, ஆனால் போக போக அது நல்லா பிடிச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸு, பட் பார்க்க எல்லாமே ஓகேயாக தான் இருந்துச்சு. நான் வந்து இதில் பிளாக் கலரில் வாங்கியிருந்தேன். இது வந்து ஃபுட் கிரேடு கிளாஸ் தான், இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த கிளாஸில் வந்து நம்ம இனிமேல் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி பார்ப்போம் எப்படி வருது தோசை என்னன்னு சொல்லிட்டு. இந்த அகோரா வேக்யூம் கிளீனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொஞ்சம் நிறைய ஃபிட்டிங்ஸோட நல்லா தாங்க வந்துருந்துச்சு. ஸோ இதுலேயுமே நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குது, கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இன்னுமே நான் வந்து ப்ராப்பராக இதை யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்துட்டு இதிலோட ப்ளஸ் மைனஸ்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து ரொம்ப பிடிச்சி போய் கொஞ்சம் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன்.
அமேசான் கார்டுகள்னு இல்லைங்க. எந்த ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நம்ம திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாலுமே நம்ம எவ்வளோலாம் வந்துட்டு நம்ம ஏமாற்றப்படுறோம். ஸோ நம்ம எப்படிலாம் வந்துட்டு கவனமாக இருக்கணும், எப்படி செக் பண்ணி வாங்கணும் அப்படின்றதெல்லாம் நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணினேன். அது எல்லாமே கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் வர வ்ளாகில். ஏன்னா வந்துட்டு இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஒன்று நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் இதில் உள்ள விஷயங்கள்லாம் நம்மளுக்கு புரியவே வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெயின் ரிமூவர் அதாவது இந்த ஊக்கி பிராண்டில் தான் இதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் வந்துட்டு குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம். ஸோ நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி இந்த தடவை நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். பட் இங்கே வந்து எல்லாமே கிடைக்குது. ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சரி ஒரு எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படிங்கிறக்காக நானும் ஒரு நப்பாசையில் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஹெட்டு மட்டும் அந்த ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நம்ம அழகாக வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண வேண்டியதான். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதுவுமே எப்படி இருக்குன்னு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீ என்ன மாஸ்டர் செஃப்க்கா போக போகிற இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் கூட கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இனிமேல் பரோட்டா அதுக்கப்புறம் வந்து சப்பாத்திலாம் இந்த மாதிரி லேயராக போடலாம்னு சொல்லிட்டு இந்த ரோலர் வாங்கியிருந்தேன். பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு எனக்கு தெரியல. பார்க்கும்போது நல்லா நிறைய லைன்ஸ் வந்து அட் அ டைமில் போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் கூட ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான். ரொம்பலாம் ஹையாலாம் நான் எதுவும் வாங்கலை. இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் வாங்கியிருந்தேன். மற்றபடி வந்துட்டு பெருசாக வாங்கலை. ரொம்ப அது ஷார்ப்பாகவும் கிடையாது. நல்லா ஹேண்டில் பண்ணலாம். முறுக்கு பிடி பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ப்ராஸ் மெட்டீரியலில் தான் தேடிக்கிட்டு இருந்தேன். பட் எனக்கு அந்த மாதிரி ஃபைன் பண்ண முடியல. நிறைய ஷாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பித்தளைன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அதில் வாங்குறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ பியூராக கிடைக்கும்போது நம்ம வந்து ப்ராஸில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து நம்ம ஆனந்தா ஸ்டோரில் இந்த முறுக்கு பிடி வந்து சில்வரில் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம கிச்சனில் வந்து கொஞ்சம் மேக் ஓவர்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த செட்டப் வந்து ஒரு 2 வருஷமாக நம்ம இதே தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஸ்டாண்டை கூட நான் இப்போ கொண்டு போய் நம்ம அம்மா வீட்டில் வச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததெல்லாம் வச்சு ஒரு சின்ன ஒரு கிச்சன் மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டும் அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்டாண்டு இந்த ஆயில் இதெல்லாம் வைக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணணும் என்னன்னு சொல்லி நான் பிளான் பண்ணிவிட்டு அதை கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். சும்மா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு பேக்கேஜில் தான் கொடுத்துருப்பாங்க. நம்மளாக தான் சொந்தமாக வந்துட்டு அந்த மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தோ இல்லை நம்ம வந்துட்டு அழகாக வந்துட்டு அசம்பிள் பண்ணி வச்சுக்கிறணும். ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து பாப்பா தான் பண்ணி கொடுத்தாங்க. வுட்டில் தான் வேணும், அதுவும் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி தான் வாங்கினேன். இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ இருந்தாலும் பத்தாது. ஏன்னா நான் ஃப்ரிட்ஜில் வந்து எல்லாமே வந்து நான் கிளாஸில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். அதை விட்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு பிளாஸ்டிக்கில் எக்காரணம் கொண்டு எந்த ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் நான் அதில் ஸ்டோர் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எனக்கு அதிகமாக தேவைப்படும். சைஸ் வாரியாக வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறது. ஏன்னா இது கொஞ்சம் குவாலிட்டியாக நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம்னா கொஞ்சம் ப்ரைஸ் ஹையாக தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தடவை நான் இந்த மாதிரி 3 உள்ளது ஒரு செட்டு வாங்கியிருந்தேன். 3மே வந்துட்டு ஏறக்குறைய ஒரே சைஸ் தான். கொஞ்சம் வந்துட்டு பல்காக எடுத்து வைக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வென்டிலேஷனுக்கு அந்த லாக் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சைட் லாக்ஸுமே நல்லா வந்துட்டு சூப்பர் டைட்டாக இருந்துச்சு. பேக்கிங் வந்து நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அவங்க பண்ண பேக்கிங்கை அப்படியே நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் கூட நான் திருப்பி ரீபேக் பண்ணவே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பராக பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. இந்த கிரே கலர் கண்டெய்னர்ஸ் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரேஜுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்தாலுமே நம்மளுக்கு பத்தாது. இருந்தாலுமே இன்னும் வாங்கணும்னு தான் தோணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த 3 கிளாஸ் கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். இதே மாதிரி தான் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் டாப் அப் பண்ணி வைக்கிற மாதிரி 1 லிட்டரில் நல்லா பெரிய டாலாக உள்ள அந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வாங்கியிருந்தேன். நம்ம கேபினெட்டுக்கு அளவாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 6 வரும். இந்த லிட்டுமே நல்லா கன்வீனியண்ட்டாக செம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நல்லா ஏர் டைட்டாகவும் இருந்துச்சு. நல்லா அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா திக்னஸும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு அந்த ஷேப்பு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுவுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சு. ட்ரெஸ்ஸு வந்து வாங்கவே கூடாதுன்னு தான் நான் நினச்சிட்டு போனேன். ஏன்னா ஆல்ரெடி வாங்கின ட்ரெஸ்ஸே நிறைய போடாமல் இருக்குது. இருந்தாலும் ஆசை யாரை விட்டுச்சுன்னு சொல்லி அப்புறமும் ஒரு 4-5 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது எல்லாத்தையுமே நான் ஓப்பன் பண்ணி காமிச்சா ரொம்ப வந்துட்டு வீடியோ லென்த்தியாக போயிடும். நான் கண்டிப்பாக இன்னொரு vlogல இதை டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இது கூடவே கொஞ்சம் நைட்டீஸும் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஆனந்தா மெட்டல் ஸ்டோருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தடவையாச்சும் நான் கண்டிப்பாக போயிருந்திருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த கடையில் எனக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நானுன்னு இல்லை, மதுரையில் உள்ள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கடையை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாக இது வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இந்த கடையை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் நிறைய டைம் கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு vlog-ஆவே நான் ஷேர் பண்ணுறேன்.
கட்டிங் போர்டு நம்ம இது வரைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ட்ரை பண்ணதில்லை. எப்போவுமே நம்ம வுட்டில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து இதோட ரீசன் பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்லா கேபினெட்டில் ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். ஈஸியாக வந்துட்டு அந்த கிரிப்பு எனக்கு கிரிப் இருக்காதோன்னு தான் ரொம்ப வந்து டவுட்டில் இருந்தேன். ஸோ இப்போ வந்து அதை சால்வ் பண்ணுற மாதிரி கரெக்டாக கேபினெட்லேயே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்ல ஃபுட் கிரேடு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. நல்லா வந்துட்டு இதில் வந்து ஸ்க்ராச்சஸ்லாம் விழுகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது கூட 2 ஸ்ட்ரா வேறு வந்துட்டு ஃப்ரீயாக வந்துருந்துச்சு. மற்றபடி இதோட சைஸு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெண்டாவது மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் அதுவும் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்காட்ச் பிரைட்டோட இந்த வைப்பர் இதுவும் வாங்கியிருந்தேன். இது ஆல்ரெடி நான் vlog வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ரெகுலராக நீங்கள் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த ரைஸ் ஸ்டீமர், அதுக்கப்புறம் இந்த பிரியாணி பாட்டு, அதுக்கப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு குக்கர், ப்ரெஷர் குக்கர் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் இண்டஸ் வேலி பிராண்டோட தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இது எல்லாத்த பற்றியுமே நான் டீட்டெயில்டாக வந்து நான் கொடுத்துருக்கேன் ரிவ்யூ. பார்க்காதவங்க அந்த லாங் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இதை பற்றின ஒரு விளக்கமும் நான் ஃப்யூச்சரில் கொடுக்குறேன். இந்த டீல் கலரில் என்ன கொடுத்தாலுமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ட்ரெஸ்ஸிலேருந்து நெயில் பாலிஷ்லேருந்து இந்த கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலரு. ஸோ நான் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வாங்கலாம், அப்படி இல்லைன்னா பிராஸில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் போட்டு வச்சுருந்தேன் கார்ட்டில். ஆனால் இந்த கலரை பார்த்த உடனே நான் அதை கேன்சல் பண்ணிவிட்டு இதை வாங்கிட்டேன். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம சமைக்கும்போது இந்த மாதிரி ஸ்கூப்ஸ் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன். நம்ம ஊர்லேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா பொங்கல் சீசனுங்கிறதுனால இந்த மாதிரி மொச்சக்காய் வந்து அம்மா உழவர் சந்தையில் வாங்கி நல்லா தோலெல்லாம் உரித்து அழகாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு 2-3 நாளைக்கு இதில் கூட்டு, பொரியல், குழம்புன்னு சொல்லி வச்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெய்ங்க, இது வந்து பசு நெய் நம்ம பால்காரர்கிட்ட வாங்கி கொடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு மட்டும் நான் கொண்டு வந்திருந்தேன். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும். சரின்னு சொல்லிவிட்டு சும்மா கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் வந்து நெய் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் ஃப்ரிட்ஜில் வந்து நெய், அதுக்கப்புறம் வந்து இந்த ஊறுகாய் இதெல்லாம் வைக்கவே மாட்டேன். இது எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ நான் நெய் எப்போவுமே நான் வந்து வச்சதில் வைக்கவும் கூடாது. ஸோ அதனால் வைக்க மாட்டேன். எப்போவுமே நம்ம ஊர்லேருந்து வரும்போது ஒரு முக்கியமான ஒரு திங்ஸ் வந்து வாங்கிட்டு வருவோம். அது இந்த தடவை மிஸ்ஸிங்கு. கண்டிப்பாக நீங்கள் யாராவது ஐடென்டிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது ஒரு சாப்பிட்ற ஐட்டம் தான். நம்ம ஊர் சந்தையில் வாங்கின காய்கறிகள், நம்ம பால்காரர்கிட்ட வாங்கின நெய், நம்ம மரத்தில் பறித்த கீரை, நம்ம தோட்டத்தில் பூத்த பூக்கள்னு சொல்லி நம்ம மனசுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் அவ்வளோ சந்தோஷமான நினைவுகளோடு நம்ம கொண்டு வந்துட்டோம் சிங்கப்பூருக்கு. நம்ம இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நான் காமிச்ச எல்லா திங்ஸோட பர்ச்சேஸ் லிங்க், ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எதையும் வாங்குறதுக்கு முன்னால் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு இது தேவையா, வாங்கினா நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி யோசித்து அதுக்கப்புறமா முடிவெடுங்க. இந்த வீடியோ கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுன்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.